பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 4 அதிகாரம் 4 அடியேன் வாசிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசிக்கிறார். புசியாமலும் குடியாமலும் அவர் உபவாசிக்கிற அந்த நாள் முடிந்த பொழுது பிசாசால சோதிக்கப்படுகிறார். இங்க வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் 4 அதிகாரத்தில் தொடர்ந்து, அந்த நாட்களிலே அவர் ஒன்றும் புசிக்கவும் இல்லை, புசியாது இருந்த வேளையில அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் ரொம்ப பசியா இருக்கிறாரு. 40 நாள் ஃபாஸ்டிங் முடிந்த உடனே பசி வருகிறது. அந்த பசி நேரத்துல தான் இந்த பிசாசானவன் சோதிக்கும்படியாக அவன் கிட்ட வருகிறான். வந்து சொல்லுகிறான், பிசாஸ் அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்று அவன் வந்து கேட்கிறான். அங்க நிறைய கல்லெல்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்லுகிறான், நீ தான் தேவனுடைய குமாரனாச்சே, இந்த கல் எல்லாத்தையும் நீங்க அப்பமா ஆக்கி நீங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துல பேசும்போதுதான் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் கூட அவன் பிழைத்திருப்பான். ஸோ இந்த உலகத்தினுடைய உணவினால ஒரு மனுஷன் பிழைப்பானதுலாம் இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவன் ஜீவ நாட்கள் எல்லாம் அவன் பிழைத்திருப்பான் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இன்றைய வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோம் பாருங்க. இயேசுக்கு பசி உண்டாயிற்று. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னும் போது அந்த சூழ்நிலையை அவன் பயன்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஆனா இயேசு அதை எப்படி பயன்படுத்தினான் அந்த இடத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது, பிசாசுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கவே இல்லை. ஆமா, எனக்கு பசி உண்டாயிற்று, நான் தான் இயேசு, நான் தான் இந்த உலகத்தின் ரட்சகர் கடவுள், நான் இதை கண்டிப்பா என்னால பண்ண முடியும், நீ பாரு, உன் கண்ணு முன்னாடி நான் அந்த கல்லெல்லாத்தையும் அப்பமா மாத்திரம் பாரு அப்படின்னு ஒரு பிசாசுக்கு அவர் ரிப்ளை கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். பிசாசு சில நேரங்களில் நம்ம கிட்ட வந்து பேசுவான், டெம்டேஷனா சில வார்த்தைகளை சொல்லுவான். அவன் சொல்லுகிற விஷயம்னா நம்மளுடைய பலவீனத்தை தான் அவன் மேற்கோள் காமிப்பான். நீ பசியா இருக்கிறல்ல, உன்னால ஃபாஸ்டிங் வைக்க முடியாது, உன்னால ஜெபிக்க முடியாது, உன்னால சபைக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது, உன்னால உங்க வீட்டுக்கு கஷ்டமா இருக்கும், நீ வீட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணா எதுவுமே நடக்காது, நீ உங்களை குறித்து நீங்க மைனஸா நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுல நீங்க நிலைத்திருக்கத்தக்கதாக அவன் உங்களை உறுதிப்படுத்துகிறான். அந்த வார்த்தையை பேசுகிறான். இயேசு என்ன சொன்னார் அப்படின்ற அந்த முக்கியமான வார்த்தையே இதுதான். இயேசு என்ன சொன்னார்? பிசாசு பேசுவான், அவன் பல வார்த்தைகளை கீழிறக்கி தான் பேசுவான். அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவ்விசுவாசமா இருக்கும். அவனுடைய வார்த்தைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு விரோதமா தான் இருக்கும். அப்படிதான் நமக்கு நிறைய ஆலோசனைகளை நம்ம வீட்டில் கொடுக்குறான். ஸோ அப்போ அதை நம்ம கேட்டுட்டு ரிப்ளை நம்ம என்ன கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பிசாசுக்கு ரிப்ளை கொடுக்கல. அவர் சொல்லுகிறார், வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாயில் இருக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தையானது மன்னாவா இருக்கிறது. அந்த மன்னாவை புசித்தவர்கள் இன்றளவும் ஜீவனோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்களும் இந்த நாட்களில் உபவாசிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதோ, இல்லை உங்க வீட்டுக்காக திறப்பில் நிற்கிற சூழ்நிலை வரும்போது பிசாசு பலவிதமான பிரச்சனைகளை கொடுப்பான். இல்லை இந்த பலவீனம் உங்க வீட்டை தாக்கிடும், இந்த வியாதி உங்களை ஒடுக்கிடும், இந்த கடன் பிரச்சனைலேருந்து உங்களால் எழுந்து வரவே முடியாது, பார் நீ எப்படி விழுந்து கிடக்கிற பார், உன்னை அவமானப்படுத்திட்டாங்க பார், உன்னோட சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு பார், நீ தான் இந்த வீட்டில் எல்லா அதிகாரம் இருக்கு, நீ எல்லாத்தையும் இதை எடுத்து செய்யலாமே, நீ ஏன் இப்படி பண்ற? அப்ப அந்த வீடுகளுக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணுகிற பிசாசு வந்து பேசுவான். அந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருக்கிற இடத்துலயே நீ விசுவாசத்தோடு வாழாதபடிக்கு அவ்விசுவாசத்துல கொடுப்பான். நீ உபவாசிக்க கூடாதபடிக்கு உபவாசத்தினுடைய சிந்தனைகளை அவன் சிதறடிப்பான். அந்த நேரங்களில் நீங்க தேவன் எப்படியெல்லாம் ரிப்ளை கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்களும் திரும்பி பேசுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இல்ல, கிறிஸ்து பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் நிச்சயமா என்னை நடத்துவார் என்று சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பேசணுமே தவிர, நீங்க ஆமா என்னால முடியாது, கரெக்ட் தான் நீ சொல்றது அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு எப்பொழுதுமே தந்திரம் உள்ளவன். பசியா இருக்கும்பொழுது வருகிறான், பிரச்சனையா இருக்கும்போது தான் வந்து பேசுவான், சண்டையா இருக்கும்போது தான் பேசுவான், வியாதியா இருக்கும்போது தான் வந்து பேசுவான். அவன் வந்து பேசுற டைமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நீ மாட்டிக்கிட்டு இருப்ப, அப்போ வந்து பேசி உன் விசுவாசத்தை உடைப்பான். நம்ம முட்டாளுக்கு முட்டாள்தனமா நம்ம வந்து திருப்பி ரிப்ளை கொடுக்கவே கூடாது. முட்டாள் என்றவன் எப்படி நம்மளை சுத்தி தான் இருப்பான், அவன் முட்டாள்தனமா பல கேள்விகளை நம்மளை கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா நீங்களோ தேவனுடைய பிள்ளைகளாய், புத்தி உள்ள பிள்ளைகளாய், அந்த முட்டாளுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசாதபடிக்கு தேவனுடைய வாயின் வார்த்தைகளை வைத்து பேசுங்க, வசனங்களை வைத்து பேசுங்க. அதுக்கு தான் நான் வந்து நிறைய சொல்லுகிறேன், உங்களை வசனங்களை அநேக மனப்பாடம் பண்ணுங்க, நிறைய வசனங்களை நீங்க உங்க வாய்க்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதெல்லாம் பிசாசானவன் பேசுகிறானோ அப்பொழுதெல்லாம் பிசாசை கடிந்து கொள்ளுங்க. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்க. உண்மையாகவே அந்த பிசாசு உங்களை விட்டு கடந்து போவான். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில பிசாசானவன் தடுப்பான். உன் வீட்டுல எல்லா காரியத்தையும் சூழ்நிலைகளை விரோதமாய் மாற்றுவான். இவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் எதிர்த்து நில்லுங்க.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று எபேசியர்ல வசனம் சொல்லுகிறதே. அவன் உங்களிடத்துல வருவான், வருவதுதான் அவனுக்கு தெரியுமே. உன்னை கலைப்பது தான் அவனுக்கு தெரியும். உன்னை எப்படியாவது அழிக்கணும்னு தான் வருவான், உன் வீட்டை அழிக்கணும்னு தான் கிட்ட வருவான். ஆனாலும் நீங்கள் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானமாய் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாய் பேசினார். வார்த்தை ஒன்று போதும், என் பிள்ளைகள் பிழைப்பார்கள். வார்த்தை ஒன்று போதும், எல்லா காரியமும் இந்த உலகத்துல நடைபெறும் என்று. ஆமென். இயேசு வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தை இயேசுவாய் இருக்கிறார். சோ நாம் வேதத்துல வாசிப்பது போலவே இந்த இயேசுவான நமக்குள்ள இருந்தா இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆகையால நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாய் இருந்து பிசாசுடைய சகல தந்திரங்களையும் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். கிறிஸ்து ஜெயித்தது போலவே நாமும் எல்லாவற்றிலையும் வேத வசனத்தை கொண்டு ஜெயித்து ஜெயம் பெறுவோம். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனையின்படி கர்த்தாவே, பலவீனமான சூழ்நிலைகளை பிசாசு பேசுகிற எல்லா தந்திரமான வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சபித்து கட்டுகிற ராஜா ஏசப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமான சிந்தனைகளையும் யோசனைகளையும் கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திராதபடிக்கு எங்களை பலவீனப்படுத்துகிறான். தூக்கத்தினாலும் பசியினாலும் ஆண்டவரே தேவையற்ற ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் சிதறடிக்கிற பிசாசை நான் நிர்மூலமாக்குகிறேன். இப்போதும் ஆண்டவரே ஜெயமுள்ள பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்குள்ள தொடர்ந்து ஓடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இந்த நாட்களில் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதிலை கட்டளிடுங்க, ஆசீர்வதிங்க. விசேஷமாய் வியாதி விக்கனங்களோடு யாராகிலும் இந்த வேளையில் இருந்தா எல்லோருக்கும் ஆண்டவரை பூரண சுகத்தை கட்டளிடும். சளி ஜுரம் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. பூரண ஆயுஸ் நாட்களும் பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக, கூடவே இருப்பீராக. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.